உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து என்ன மகா பந்தல இருந்து சைட் அடிச்சுட்டே இருக்கேன், அவ்வளவு அழகா இருக்கேனா? ஓ சாருக்கு இப்படி எல்லாம் கூட என்ன இருக்குதா? சைட்லாம் நடிக்கல. இந்த மூஞ்ச எப்படி நமக்கு பிடிச்சது, எதுல நம்ம விழுந்தோம், எப்படி இவர் நம்ம ஈர்த்தாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சைட் அடிக்கிறது உண்மை, அதை வாயால சொல்லிடக்கூடாது. அப்படிதானே அப்ளாஸ்டிக் ப்ராப்ளம். நானும் அப்படி இல்லப்பா, யாரும் சைட் அடிச்சாலும் மோத்துக்கு நிறைய பேர் சொல்லுவேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சைட் அடிக்கேன் அப்படின்னு. ஆனா அந்த லேடிஸ் மட்டும் எப்பவும் எந்த விஷயத்தையும் ஒத்துக்கவே மாட்டீங்களே. இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, என்னோட ஏஜ் யாராவது இப்ப கேட்டாங்கன்னு படாதுன்னு சொல்லிடுவேன், ஜஸ்ட் 27 அப்படின்னு. எங்க உன்னோட ஏஜ் சொல்லுவியா? சொல்ல மாட்டீங்களே. நீ இல்ல, லைஃப்ல முக்காவாசி லேடிஸ் இப்படிதான். அப்புறம் இந்த முந்தைய சுத்தி இவ்வளவு நேரம் பாத்துட்டே இருந்தியே, எப்படி எதுல கவுந்த எதுல ஈர்த்தேன்னு ஏதாவது கண்டுபிடிச்சியா? அதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், எதுல விழுந்தோம் எதுல கவிழ்ந்தோன்னு. யோசிச்சு வச்சு பார்த்தா சுத்தமா எதுல விழுந்தோனே கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஏதோ பண்ணி என்ன மயக்கிட்டீங்க. நான் இவ்வளவு நாள் ஆச்சு யார்ட்டுமே இப்படி எல்லாம் போய் ப்ரப்போஸ் பண்ணல தெரியுமா? காலங்காத்தால நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம காலங்காத்தாலே ப்ரப்போஸ் பண்ண வச்சுட்டீங்கல்ல. விஜய், எனக்கு என்னவோ தெரியல, பயமாவே இருக்கு. என்ன பயம்னு சொல்ல தெரியல. எங்க வீட்டுல கல்யாணம் கல்யாணம்னு அவங்க பாட்டு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு எப்படி எங்க வீட்டுல சொல்லன்னு தெரியல. நீங்க எல்லாம் உங்களாலதான். அன்னைக்கே சொல்லிருந்தீங்கன்னா அன்னைக்கே எங்க வீட்டுல பேசியிருப்பேன். நீங்க திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணனால என்னால வீட்டுல எதுவும் பேச முடியல. நீங்க டிலே பண்ணனால எங்க வீட்டுல ஃபாஸ்டா முடிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு. கல்யாண ஏற்பாடு தடப்புடலாம் நடந்துட்டு இருக்கு. அம்மாட்ட எப்படி பேசுறதுக்கு, இது அம்மாட்ட சொல்லவா இல்ல கார்த்திட்ட சொல்லவா அப்படின்னு எனக்கு புரியல. ஆனா எனக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ள பயமாவே இருக்கு. நமக்கு கல்யாணம் ஆகும்ல விஜய்? எதுக்கும் பயப்படாத மகா, நான் இருக்கேன். இந்த விஜய் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? கல்யாணம் தானே, சிம்பிள். இப்பமே வேணா அத்திட்டு வரேன், வந்து பேசுறேன். நான் பேசுறேன்னா சொல்லி நீ தான் வேண்டாங்க. அதுலயே உனக்கு பயமா இருக்கா? ஒண்ணும் கவலை இல்ல. நாளைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போவோம், கல்யாணத்தை முடிப்போம். நாளைக்கு கையுமா போய் நின்னா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. இதுல பயப்பட என்ன இருக்கு? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, வேற என்ன இருக்கு? எல்லாமே பேசுறதுக்கு ஈஸி தான் விஜய், நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்க வீட்டை பத்தி பிரச்சனை இல்ல, ஒத்துப்பாங்க. எங்க வீட்டுல நீ சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிச்சுட்டு மாலையும் கழுத்துமா வந்தா கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா கல்யாண ஏற்பாடு தடபுடலா போயிட்டு இருக்கு, குடும்பத்துக்குள்ள இதனால பிரச்சனை வந்துடக்கூடுமா அப்படின்னு ஒரு இதாவே இருக்கு. விஜய், திடீர்னு நான் போன் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னா வருவேல்ல? இல்ல வருவேல்ல? என்ன மகா ஏதோ சந்தேகத்தோடு கேக்குற மாதிரி இருக்கு? என்ன உனக்கு அவ்வளவு சந்தேகமா? என்ன அழகா பேசுறான், லவ் பண்றான், திடீர்னு வீட்டுல கல்யாணம் சொன்னோன்னு கலத்தி விட்டுறானோ அப்படின்னு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. கரெக்ட்? நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. என்ன கல்யாணம் ஒண்ணு நடந்தா உன் கூட மட்டும்தான். மகா, வீட்டுல நான் வேணா பேசுறேன்னு சொல்றேன், நீ தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற. சரி, எப்ப நீ கூப்பிட்டாலும் கல்யாணத்துக்கு நான் ரெடி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்படி நினைச்சா நான் என்ன பண்றதுக்கு? விஜய், உன்னை போய் சந்தேகப்படுவேனா? சத்தியமா உன்னை சந்தேகப்பட மாட்டேன். உன்னை சந்தேகப்பட்டா என்ன நானே சந்தேகப்பட்ட மாதிரி. விஜய், உன்னை பார்த்து உன் அழகுலயோ உன் திறமையிலயோ ஒன்னும் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கல. உன்னோட பழகுனதுக்கு அப்புறம் தான் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, கேரிங், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ரொம்பவே அட்ராக்டிவ் பண்ணுச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் லவ் பண்ணேன். எல்லாத்துக்கும் மேல ஆன்டி, அவங்க வீட்டுக்கு வந்தல அந்த கல்லம் கப்படம் இல்லாத மனசு ஆன்டி, அவங்க பாட்டு பேசிட்டே இருந்தாங்க. எனக்கு இப்படிலாம் ஒரு அத்தை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். சத்தியமா நான் ப்ரப்போஸ் பண்ணது உடனே நீ ப்ரப்போஸ் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ தான் 4 நாள் டிலே பண்ணிட்ட. அதுல வந்ததுதான் இவ்வளவு பிரச்சனையும். சரிங்க மேடம், நான் பண்ணது தப்புதான். உங்க கால்ல வேணா விழட்டுமா? விஜய், நான் என்னைக்கு ஒன்னு லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னைக்குதான் என் வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தம் கிடைச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் தான். அது மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் கூடவே இருக்கணும், உன் தோல்ல சாஞ்சுக்கணும், உன் மடியில தலை சாய்ச்சிக்கணும் அப்படின்னு எனக்குள்ள நிறைய. அப்புறம் இன்னும் சொல்ல போனா என் வாழ்க்கையில ஒவ்வொரு பக்கமும் உன் கூட மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கணும். நீதான் என் வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் நீதான்டா. நீ இல்லாம சத்தியமா எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லவே இல்ல. அப்புறம் அட சூப்பரா இருக்குப்பா, இன்னும் எதிர்பார்க்கவே மாட்டேன். என்ன ஜாட் ஜிபிடி எடுத்ததா இல்ல ஜெமினி எடுத்ததா? டைலாக் பிச்சு உதறியே. சூப்பரா இருக்கு. ஆனா இந்த மார்கழி மாசம் இப்படி எல்லாம் பேசாத, ஐஸ் தாங்க முடியல. ஆல்ரெடி ஜலதோஷம் வரையா, காய்ச்சல் வந்துடும். மகா மகா, என் வாழ்க்கையோட ஆரம்பமும் நீதான், முடிவும் நீதான். போதுமா? நாளைக்கு நீ கூப்பிட்டா கூட நான் கல்யாணத்துக்கு ரெடி ரெடி ரெடி. நீ இல்லாமல் இருந்தாலே இந்த நுரையீரல் ஒரு குறையீரல். நிதம் நிதம் தான் காதல் ராகம் நிகழ்ந்திட
தான் கேட்கும் தேகம் நீங்காமல் நெஞ்சில் இருக்கு புத்தன் பேர் தான் இங்கு தேசிய கீதம் எனக்கு ஆ, என் மனதை கொள்ளையடித்தவளே பப்பப்பா, என் வயதை கண்டுபிடித்த மாமா இந்த 2 பத்திரிக்கை அடிச்சிருக்கு. இது அண்ணனுக்கும் கையலனிக்கும், இது எனக்கும் மகாக்கும். நல்லா இருக்கா பாருங்க. ரெண்டும் 2 மாடல்ல அடிச்சிருக்கு. அப்புறம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் இன்விடேஷன் அடிக்க கொடுத்துருக்கோம். தமிழ்ல கொஞ்சம் நிறையவே அடிக்க கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ்ல அடிக்க கொடுத்தது கொஞ்சம் ரொம்ப நாள ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. தமிழ்ல அடிக்க கொடுத்தது இன்னொரு 1 ஹவர்ல கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. மாடல் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்க. 2 இதுக்கு போட்டோ அடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இங்கிலீஷ்னால நமக்கு அவ்வளவா படிக்க வர மாட்டேங்குது. சூப்பரா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. கல்யாணம் பேச ஆரம்பிச்சு இப்பதான் அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. மாப்பிள மாடல் பார்க்க போறேன்னு சொன்னீங்க, அதுக்கடையில் பத்திரிக்கை அடிக்க கொடுத்து கொண்டே வந்துட்டீங்களே. பாருங்க அதான் அப்படிதான் போனோம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட கடை தான். அவன் இப்ப இருடா ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல இது ரெடி பண்ணி தந்திருக்கேன், இன்னைக்கு ஒர்க் ஒன்னும் இல்லைன்னா சரி இருந்தே வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு அம்மா கொண்டு பைக்ல டிராப் பண்ணிட்டு ஓனர்ல போய் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்குல்ல பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மகாக்கு தான் பிடிக்குமா என்னன்னு தெரியல. அவளையும் கூட்டிட்டு போய் தான் கார் சூஸ் பண்ணணும்னு பார்த்தேன். டைம் இல்ல, கல்யாணம் வேற இன்னும் 1 வாரத்துல இருக்கு. அதான் அம்மா இருக்கட்டும் எடுத்துட்டு வா, மகாக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கோவப்படுவாளோ என்னவோ. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. அவன் ஏன் கோபப்பட போறா? அதெல்லாம் இல்ல, அவ போட்டோ போட்டு தானே அடிச்சிருக்கீங்க, அதனால எதுவும் கோபப்பட மாட்டா. அவளுக்கு நல்லா பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள தமிழ் அடிக்க கொடுத்துருக்கீங்களா? அதுலயும் இப்படிதான் போட்டோ போட்டு கொடுத்துருக்கீங்களா, இல்ல வேற பட்டு சாரி கட்டின மாதிரி கொடுத்துருக்கீங்களா? ஆமா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பத்திரிக்கை அடிச்ச மாதிரி இருக்கு, அதுவும் ஏன் போட்டோ போட்டு. இந்த கார்த்திக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்னன்னே தெரியல. கல்யாணம் எனக்கு ஆரம்பத்துல இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாராவது காது கொடுத்து கேக்குறாங்களா? இந்த கார்த்திக் இருக்குனது நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா, அவன் லவ் பண்றானே நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சா அவன் ட்ராக் நோ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஷோ கடவுளே, பத்திரிக்கை வேற அடிச்சாச்சே. அட மகாவே வந்துட்டா. இந்த பாரு மகா, பத்திரிக்கை எவ்வளவு மாடல மாப்பிள்ள அடிச்சுட்டு இருந்திருக்காருன்னு. இங்கிலீஷ்ல 2 பத்திரிக்கை, தமிழ்ல 2 பத்திரிக்கை. கல்யாணம் ஓஹோன்னு கலகட்ட போகுது. இத பாரு, நீ துணியெல்லாம் உடுத்தி எவ்வளவு அழகா போட்டிருக்கு. இந்த அன்பும் கையலும், இதுல நீயும் கார்த்திக்கும் சூப்பரா இருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்காரு மாப்பிள்ள, மகாக்கு பிடிக்குமா என்னன்னு. உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் பிடிக்கணும்னு சொன்னேனா? நான் சொன்னேனா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதை சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கீங்க. நீங்க நினைச்சதா சாதிக்கணும் இருக்கீங்களோ? இப்ப யார்கிட்ட கிட்ட பத்திரிக்கை அடிச்சீங்க? ஐயோ, வேதாள முருங்கை மரத்துக்கு ஏறிட்ட. மாப்பிள்ளை கிட்ட வச்சு எதுவும் பேசிடக்கூடாது. ஏய், என்னடி போனது பிரச்சனை? பத்திரிக்கை அடிக்க உன்னை கூட்டிட்டு போகல, மாடல் பாக்கணும். நீ பார்த்தா என்ன, மாப்பிள்ள பார்த்தா என்ன? உன்னை விட அவர் படிச்சவரு, அவருக்கு தெரியாத மாடலா உனக்கு தெரிய போகுது? நீ வீட்டுல இருந்தா கூட்டிட்டு போயிருப்பாரு, நீ வேலைக்குள்ள போயிருந்த. பேசாம இரி, எல்லாம் நல்லா தான் அடிச்சிருக்காரு. மாடலாம் சூப்பரா இருக்கு. உங்க 2 பேத்துக்கு போட்டோவும் போட்டு எவ்வளவு அழகா இருக்கு. சாரி மகா, உன்னையும் கூட்டிட்டு போகணும்னு தான் நினைச்சேன். பட் டைம் இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாளே தான் இருக்கு. 5 நாளுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு பேரு. பத்திரிக்கை அடிக்க கொடுக்கணும், அடிக்க கொடுக்கறது மட்டும் பரவாயில்ல, கோயில்ல கொண்டு வைக்கணும், அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும், துணிமணி எடுக்கணும், எவ்வளவோ வேலை இருக்கு. அதுல நீ உன்னையும் கூட்டிட்டு போனா டைம் ஆயிரல. அதான் அம்மாவை கூட்டு போய் செலக்ட் பண்ணிட்டு வந்தேன். இப்பவும் உனக்கு பிரச்சனை இல்ல, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வேணா வேற மாத்தி அடிச்சுக்கலாம். என்ன மாப்பிள்ள, நீங்க போய் அவட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? அப்ப ஆபீஸ் போயிட்டு வந்தா காபி குடுப்பா. காபி குடிச்சா மட்டும்தான் ரிலாக்ஸா பேசுவா, இல்லாட்டா இப்படிதான் கடந்து கத்திக்கிட்டே இருப்பா. ஏது சொன்னாலும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, இந்த கல்யாணமே எனக்கு விருப்பம் சொல்லுவா. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. காபி குடிச்சா சரியாயிவா. ஏய் கிச்சன் பாடி, காபி போட்டு வச்சிருக்கேன் பிளாஸ்க்ல, எடுத்து தரேன். ஓ அப்படியா, காஃபி அடிக்டடா நீ? போ, அத்தை சூப்பரா காஃபி போட்டு வச்சிருக்காங்க, போய் குடிச்சிட்டு வந்து ரிலாக்ஸா பாரு. அப்பதான் உனக்கு பத்திரிக்கை பிடிக்கும். என்னமாங்க நடந்துட்டு இருக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க? கல்யாணம் எனக்கு பிடிக்கல எத்தனை மட்டும் சொல்லியாச்சு. மறுபடியும் கல்யாணம் ஏற்பாடு பார்த்துட்டு இருக்கேன். பத்திரிக்கை வேற இதுல. யார்கிட்ட கேட்டு நீ பத்திரிக்கை வைக்க கொடுத்த? எனக்கு கல்யாணத்துல சுத்தம் விருப்பம் இல்ல. கல்யாணம் பண்ணி நான் தானே வாழ போறேன், நீ வாழ போற? கல்யாணம் பண்ணி வைக்க மட்டும் தான் உங்க கடமை. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நான் தான் பாத்துக்கணும். பிடிக்காதவங்க கூட என்னால கல்யாணம் பண்ணி வாழ முடியாது. நீ அதனால இந்த கல்யாணத்தை வேண்டாம் இப்பவுமே சொல்லு. பத்திரிக்கை அடிக்க ஸ்டாப் பண்ண சொல்லு. ஒரு நீ தான் ஃபீல் பண்ண போற. ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? நானும் பாத்துட்டு இருக்கேன். கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? அவர் என்ன படிக்காதவரா, இல்ல வேலை வெட்டி இல்லாதவரா, சொத்து பத்தி இல்லாதவரா? எல்லாத்துலயும் தங்கண்டி, குணத்திலையும் தான். இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்ம கிடைப்பாரடி? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் மனசுல எவனா நினைச்சு வச்சிருக்கியோ? அந்த ஆட்டம்லாம் அங்க நடக்காது பாத்துக்க. உனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா கார்த்தி கூட மட்டும்தான். இனிமே நீ வேலைக்கு போண்டா ஒண்ணு போண்டா. முதல்ல ஆபீஸ்ல போன போட்டு சொல்லு, இல்ல போன போட்டு கூட நான் பேசிக்கிறேன். வந்துட்டா கல்யாணம் வேண்டாம், காட்சி வேண்டான்னு. இங்க பாரு, நீ வேலைக்கு போய் கிழிச்சு தள்ளினதெல்லாம் போதும். இன்னும் கல்யாணத்துக்கு 1 வாரம் தான் இருக்கு. வீட்டுல அடங்கி கடை. எனக்கு பத்திரிக்கை கொடுக்க போகணும், கோயிலுக்கு போக வேண்டியது, பட்டு எடுக்க போகணும், பிளவுஸ் தைக்க கொடுக்க போகணும், இப்படி நிறைய வேலை இருக்கு. உடனே இல்ல வேலைக்கு கூட்டிட்டு இருக்க முடியாது. நீ வேலைக்கு போய் கிழிச்சதெல்லாம் போதும், பேசாம வீடு அடங்கி இடி. முடியவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரிதாமா. நீ எந்த வேற ஏதாவது விஷயம் சொல்லி நான் சரின்னு கேட்டுக்கிறேன். இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. நான் முடிவு பண்ணதான் நடக்கணும், நடக்கும். நான்
நான் வேலைக்கு நாளை இருந்து போக தான் போறேன். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. இன்னைக்கு நான் கார்த்தியை கூப்பிட்டு சொல்ல தான் போறேன், இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்து, எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு. யாருக்கிட்ட? ஐயோ மாப்பிள, என்னது இப்ப உனக்கு? பத்திரிக்கை தான் அடிச்சாச்சுல, சும்மா பத்திரிக்கைனே போட்டு ஆடிட்டு இருக்காத. கல்யாணத்துக்கு 7 நாள் தான் இருக்கு. நீ வேலைக்கு போனதெல்லாம் போதும், நீ ஆபீஸ்ல போய் சொல்ல வேண்டாம். மாப்பிளை சொல்லியே மாப்பிள, நாளை இருந்து அவ வேலைக்கு போக மாட்டா. கல்யாணத்துக்கு ஒரு நாள் தானே, ஒரு வாரம் தானே இருக்கு. நல்ல சாப்பாடு சாப்பாடுலாம் கொடுத்து உடம்பு தேக்க வேண்டாம். அதனால நீங்களே நாளைக்கு போய் ஆபீஸ்ல அவ நீ வேலைக்கு வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க மாப்பிள. ஐயோ எதுக்குத்த? அதெல்லாம் வேண்டாம். அவளுக்கு வேலைக்கு போக விருப்பம் இருந்தா போகட்டும், இல்லாட்ட வேண்டாம். எல்லாமே என் மகா விருப்பம் தான். இப்ப இருக்கிறத விட 100 மடங்கு அவ சந்தோஷமா ஜாலியா தான் இருக்க போறா. நான் எதுவுமே அவளை அப்படி இரு இப்படி இரு இப்படிதான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது மகாக்கு. மகா, நீ தாராளமா வேலைக்கு போகலாம், உனக்கு விருப்பம் இருந்தா. மாப்பிள என்ன ஒரு தங்கமானவரா இருக்காரு. இவரை கெட்டதுக்கு இவ இந்த வருத்து வரா? இவருக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா? 2 பேரும் நடந்து போனாலே அப்படி ஜோடி பொறுத்த நல்லா இருக்குன்னு ஊரே சொல்லுமே. எதுல இவ இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கானு எனக்கு புரியலையே கடவுளே. ஒருவேளை மனசுக்குள்ள எவனையும் நினைச்சிட்டு இருக்காளா? அதான் அன்னைக்கு கேட்டுட்டுமே, அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லி தொலைச்சிட்டால. அப்ப என்னவா இருக்கும்? கடவுளே, நல்லபடியா 2 பேரும் கல்யாணம் நடந்துட்டோம். கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்தா நான் மொட்டை போடுறேன் தாயி. மகா, நாளைக்கு ஆபீஸ் போ, நாளை கழிச்சு லீவ் போட்டுரு. ஏன்னா இன்விடேஷனா இருக்கா, எல்லாரும் சேர்ந்தே கோயில்ல போய் கொண்டு வைக்கலான்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நாளை கழிச்சு எல்லாரும் குலதெய்வம் கோயில்ல போய் இன்விடேஷன் வைக்க போறோம். நாளை கழிச்சு கண்டிப்பா லீவ் போட்டுரு. எல்லாத்துக்கும் இந்த கார்த்தி தான் காரணம். இவனை போய் நம்பணுமே. அம்மா ஒருத்தன் லவ் பண்ற மாதிரி இவனும் ஒருத்தைய லவ் பண்றானேன்னு ஒரு தைரியத்துலதான் நான் பாட்டு இருந்தேன். என்னதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலும் கண்டிப்பா நமக்கு நடக்காதுன்னு. ஆனா கடைசி நேரத்துல போய் கால வரிட்டனே. நம்ம வாழ்க்கையிலே 6 மணிக்கு எரிஞ்சுதான் சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நேற்று ஃபுல்லா தூங்கவே இல்ல. இந்த விக்ரம் சுஜினை பத்தி இப்படி சொல்லிட்டானே. இவெல்லாம் ஒரு ஆளு. டேடிட்ட பேசணும், பேசி இவனை வேலையில இருந்து தூக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இவனெல்லாம் பார்த்தாலே பிடிக்கல. என்னாச்சு பிரியா, உடம்பு முடியலையா? இல்ல, மணி 6 தான் ஆகுது, காலையில எந்த மாதிரி இருக்கு? என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. என் பொண்ணுக்கு விடியறதே 8:30 தான், இன்னைக்கு என்ன 6 o'clock எந்த மாதிரி இருக்கு? பிரியா, ஆர் யூ ஓகே? போங்க டாடி, காலையில எந்திக்க மாட்டேங்கன்னு திட்டுறீங்க. ஹெல்த் கிடையாது, சீக்கிரமா எந்தி, அப்பதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றீங்க. எந்திச்சா கிண்டல் பண்றீங்க. நாளைல இருந்து அப்ப நான் 10 மணி நேரம் தூங்க போறேன்ப்பா. குட் மார்னிங் அங்கிள். என்ன ஆச்சரியமா இருக்கு, இந்த வீட்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இருப்பேன். இன்னைக்கு எனக்கு முன்னாடி 2 பேரும் நிக்கீங்க. என்ன ஏதாவது ப்ரோக்ராமா? ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னா சொல்லுங்கப்பா. என்ன அங்கிள் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நமக்கு லோன் ப்ராசஸ் ஆகி இன்னையோட 5 days ஆகுது. இன்னைக்கு கேஷ் ஈவினிங்குள்ள நம்ம கையில வந்துரும்னு மேனேஜர் சொல்லியிருந்தாங்கல்ல. அதான் கடவுளே, நல்லபடியா கேஷ் கையில கிடைச்சிருட்டும், நெக்ஸ்ட் கம்பெனி நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு வரலாமேன்னு கிளம்பிட்டேன். அதுக்காக தான் நான் எந்திரிச்சேன். ஆமா பிரியா, நீ ஏன் காலையில எந்திரிச்சு உட்காந்துருக்க? நானும் அதுக்குதான் சுஜி நினைச்சேன். நீதான் எனக்கு புலம்பிட்டே இருந்தியே, நாளைக்கு கேஷ் கிடைச்சிரும், முடிஞ்சா கோயில் போகணும்னு சொன்னேன்ல, அதான் சீக்கிரம் எந்திரிச்சேன். பரவாயில்லையே, என் பொண்ணுக்கு இப்பவே பொறுப்புலாம் வந்துட்டு போல இருக்குது. சுஜின், என்ன ஒரு ஆச்சரியம், என் பொண்ணு இது வரைக்கும் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு நான் பார்த்ததே இல்ல. ஃபீவரா இருந்தா கூட நல்லா தூங்குவா, ஃபீவர் இல்லாம இருந்தா கேட்கவா வேணும். 8:30க்கு தினம் போய் யாராவது எழுப்புனாதான் எந்திக்க கூடியவா. இன்னைக்கு கோயில் போகணும் அப்படியே எந்திரிச்சிருக்காளே, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, கின்னஸ் ரெக்கார்டு. போங்க டாடி, வர வர நீங்க ரொம்ப தான் எனக்கு கிண்டல் பண்றீங்க. போங்க சுஜின், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் குளிச்சுட்டு இப்ப கிளம்பிடுறேன். 2 சேர்ந்தே கோயில் போயிட்டு வரலாம். குட் மார்னிங் சார். ஐயோ வந்துட்டு ஃப்ராடு. சிவன் முகத்துல போய் முழிக்கணும். ஐயோ, டாடிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சனே, அதுக்கடையே சுஜின் வந்துட்டானே. சரி, ஈவினிங் டாடிட்ட பேசலாம். பரவாயில்லையே விக்ரம், நேற்று கோயில் போகணும்னு மிட் நைட் தான் மெசேஜ் போட்டிருந்தேன். 7 o'clock வந்துருனேன், ஷார்ப்பா வந்துட்டேன். இட்ஸ் a குட் டிரைவர் தான். ஓகே பிரியா, சீக்கிரம் கிளம்பு, கோயில் போயிட்டு வந்துடலாம். ரொம்ப நல்லவன் தான். சுஜின், அவசரப்பட்டு உனக்கு நல்ல சர்டிபிகேட் எதுவும் கொடுக்காத. இவன் உன்னை என்னெல்லாம் சொன்ன தெரியுமா? உன்கிட்ட இவன் சொன்னெல்லாம் சொல்லிருந்தேன், இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஓகே, கார்லாம் கிளீன் பண்ணி வை, நாங்க இப்போ half an hourல வந்திருக்கோம். ஓகே பிரியா, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கிளம்பி வா, டைம் ஆச்சு. ஹீட்டர் போட்டிருக்கேன், இதோ ரெடி ஆயிட்டு வரேன். அப்பா, என்ன மாதிரி குளிருது. அப்பா, ஐஸ் போட்டரெல்லாம் இருக்குது. எப்படியும் ஒரு வழியா குளிச்சிட்டோம். எப்படியாவது இவர்கிட்ட ஒரு ஹீட்டர் வைக்க சொல்லணும். எதுவும் தப்பா நினைச்சுப்பாரோ? இல்ல வேண்டாம், பச்சை தண்ணியிலே குளிக்கலாம். அங்க போய் வெண்ணி போட்டு எடுத்துட்டு வரலான்னா திடீர்னு அத்தை எதுவும் பார்த்தா குளிக்காம கிச்சனுக்கு வந்தேன்னு திட்டுவாங்க. என்ன பண்ணதுக்கு, வேற வழியே இல்ல, குளிச்சுதானே ஆகணும்.
அப்புறம் வேணா சொல்லலாம். இல்ல வீட்ல அம்மா பொங்கப்படியெல்லாம் கொண்டு வருவாங்களே, அப்போ ஒரு ஹீட்டர் வேணா வாங்கி கேட்கலாம். முடிய மாட்டேங்குப்பா அந்த குளிரு. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு இன்னுள் என்று சொல்கின்றது. அப்பா. இந்த ராத்திரி நேரத்துல குளிக்கிற சத்தம், பாட்டு போடுற சத்தம் எல்லாம் கேக்குது. யாரு இந்த நேரத்துல குளிச்சிருப்பா, பாட்டு பிடிச்சிருப்பா? அட ஜில்லு, இந்த ராத்திரி எதுக்கு குளிக்கிறான்? மணி எத்தனை? அட 4:10. 4:10க்கு எந்திரிச்சுப்பா குளிச்சு என்ன செய்ய போறா? எப்படியும் எந்திரிக்கிறதுக்கு எல்லாரும் 8 மணி ஆகும், சாப்பிடறதுக்கு 9 மணி ஆகும். இப்பவுமே எந்திரிச்சு குளிச்சு டிஃபன் பண்ணணும் என்ன அவசியம்? யார் இவ்வளவு செய்ய சொன்னதெல்லாம்? நேத்தே சொல்லியிருக்கேன் காலையில எந்திரிக்காத பையன் எந்திரிச்சா போதுன்னு. கேக்குறாளா? இன்னைக்கு பாரு, உன்னை எப்படி தூங்க வைக்கணும் எனக்கு தெரியும். இப்ப பாரு இந்த மாமாவோட ஆக்டிங்க. உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி, அடடா இந்த நொடி. ஐயோ அம்மா தலைவலிக்குதே, தலைவலிக்குதே, தலைவலிக்குது. அப்பா ஏன் இப்படி தலைவலிக்குது? அம்மா தலைவலிக்குதே. ஐயோ கடவுளே, என்னால தாங்கவே முடியல. கடவுளே, சூடா ஒரு கப் காஃபி குடிச்சா எப்படி இருக்கும்? கடவுளே, தலைவலிக்குதே, தாங்க முடியலையே. என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? ஐயோ காலையில இருந்து தலைவலிக்கு நடந்துட்டு இருக்காரு. ஏங்க ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஏங்க என்னங்க எங்க பாருங்க, என்ன பண்ணுது சொல்லுங்க. காய்ச்சலும் இல்லையே. ஏங்க கனவு தான் கண்டீங்களா? ஐயோ சில்லு, என்னன்னு தெரியலையே. இந்த உலகத்தையே சுத்தி சுத்தி வந்த மாதிரி இருக்கு. தலை சுத்துது. ஆமா, என்னெல்லாமோ பண்ணுதே. தலைவலிக்குதாங்க. எனக்கு நேத்து அமிர்தம் வாங்கி கொடுத்தீங்களே, தைலம்லாம் இருக்கு, தேய்ச்சி விடுறேன். நின்னுங்க, மத சூடா ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வரேன். சூடா ஒரு கப் காஃபி குடிச்சு கொஞ்சம் விக்ஸ் போட்டு தேய்ச்சா அப்படியே தூங்குனா போதும், தலைவலி சரியா போகும். அப்படிலாம் சொன்னா சரியாகுது சில்லு. இது வேற தலைவலிமா. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இந்த தலைவலிக்கு காஃபியும் தேவையில்ல, விக்ஸும் தேவையில்ல, தைலமும் தேவையில்ல. நீ அப்படியே பக்கத்துல உட்காந்து மாமா அப்படின்னு கைய பிடிச்சு அப்படியே அன்பா பேசினாலே போதும், தலைவலி பறந்து போயிரும். சரியா சில்லு? என்னங்க புதுசா சொல்றீங்க? தலைவலிக்கு தைலம் தேய்ச்சாதான் சரியாகும், அன்பா பேசினா சரியாகும்னு இப்பதான் கேள்விப்படுறேன். அதான் சொல்றேன்ல சில்லு, பக்கத்துல உட்காந்து என் கைய புடிச்சுதான் பாரேன், தலைவலி எப்படி போகுன்னு. அதான் இங்க பாருங்க, தலைவலி காய்ச்சல் எது வந்தாலும் மாத்திரையோ இல்ல தைலமோ தேய்ச்சாதான் சரியா போகும். அன்பா பேசுறதுனால சரியா போகாது. நாங்க இப்ப விக்ஸ் பூசி விட்டுருக்கேன், கொஞ்ச நேரத்துல சரியா போகும். சூடா காஃபி போட்டு கொண்டு வரேன், குடிச்சிட்டு அப்படியே தூங்குங்க. காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள தலைவலி எல்லாம் பட்டா பறந்து போகும். தலைவலின்னு ஒண்ணு இருந்தா தானே கொஞ்சம் பறந்து போகும். எனக்கு தான் தலைவலியே இல்லையே. அதான் இப்பதானே தைலம் பூசிருக்கேன், சரியா போகும். இப்ப பரவாயில்லையா? தலைவலி எல்லாம் சரியா போச்சு. பத்தியா சொன்னேன்ல, அப்படி பக்கத்துல இருந்து அன்பா பேசினா தலைவலி பறந்து போயிருன்னு சொன்னா கேட்டியா? தலைவலி எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப எவ்வளவு சந்தோஷமா சுகமா இருக்கு தெரியுமா? அதான் பொய் தானே சொன்னீங்க, உங்களுக்கு தலைவலியே இல்ல தானே? தலைவலிக்கு இப்படி உடனே தைலம் பூசினா தலைவலி கேட்கவே கேட்காது. சொல்ல போனா நான் விக்ஸ் டப்பாவை திறந்தது என்னமோ உண்மைதான், ஆனா தைலத்தை பூசவே இல்லையே. பொய், நல்லாதான் பொய் சொல்றீங்க. போங்க நீங்க, எனக்கு வேலை இருக்குது. இங்க பாரு, ஒன்னாலதான் என் தூக்கம் கெட்டு போச்சு. ஒழுங்கா என்ன தூங்க வச்சுட்டு போய் என்ன வேலைன்னு பாத்துக்க. நான் பாட்டு தூங்கிட்டு இருந்தேன். காலையிலேயே சலசலசல தண்ணிய கோரி விட்டுறது என்ன, ஒரு பக்கம் ரொமான்ஸா லவ் சாங் என்ன, இதெல்லாம் நீ பண்ணாலதான் என் தூக்கமே கெட்டு போச்சு. அதனால ஒழுங்கா என்ன தூங்க வச்சுட்டு போ. அட கையை விடுங்கதா, நான் தூங்க வைக்க நீங்க என்ன குழந்தையா? தூங்குங்க, ஏசிய போட்டுட்டு தூங்குனா தன்னால தூக்க வரும். கையை விடுங்க, ஏற்கனவே மணி 4:45 ஆயிட்டு. மாமா எந்திரிச்சிருப்பாரு, காஃபி போட்டு கொடுக்கணும். விடுங்க மாமா. காலையிலேயே மாமா அத்தான்னு கூப்பிடுறது கேட்க எவ்வளவு அழகா ஆனந்தமா இருக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம் இதையும் செல்லு அப்படி ஆசையா பேசிட்டு அதுக்கப்புறம் போய் காஃபி போட்டு கொடுக்கலாம். எங்க அப்பா இப்போ இண்டிக்காது, இன்றைக்கு 5:45 ஆகும், அம்மா இன்றைக்கு 7:30 மணி ஆகும், மித்ரா இன்றைக்கு 8:30 மணி ஆகும். இப்பவுமே நீ யாருக்காக எந்திரிச்சு டிஃபன் பண்ணி காஃபி பண்ணி அப்படி வெறிக்க இருந்து முடிச்சிட்டு இருக்க போற? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், தூங்கு பேசாம. அதெல்லாம் முடியாது, விடுங்க. நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், வேலை கிடக்குது. நீங்க விளையாடிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா டிவிய போட்டு பாருங்க, அதுவும் இல்லைன்னா கிச்சன் கூட என் கூட வாங்க, நிறைய வேலை இருக்கு. ஆளுக்கு பாதியா செஞ்சா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். விடுங்க. தினம் நீ தூங்கும் வருதாய்
வந்த